காரணத்தினால் நம்முடைய போதகராகிய பாஸ்டர் மோசஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறார். அவரை கரம் தட்டி நாம் அவரை வரவேற்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த சன்னியாயத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கவும் படித்திருந்து ஆண்டவரே அந்த வசனமாக எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய நாங்கள் உங்கள் நம்பி விசுவாசத்தோடு வந்திருக்கும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் எதிர்நோக்கி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் அர்ப்பணிக்க இந்த வேலையிலே சுவாமி உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதம் ஒரு வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசும்படியாக வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் கருத்தில் படிக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் எங்களை வழி நடக்கும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கருத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு போதகர் பாஸ்டர் பீட்டர் அவர்கள் உடல்நிலை சுகவீனமாக இருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் அவருக்கு சரியாகவில்லை. ஆக கர்த்தர் அவருடைய சுகத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் ஞாயிறு, தபஸுக்கு முதல் ஞாயிறாக நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இந்த தபசு காலம் ஆரம்பிச்சு இப்போ எத்தனை நாள் ஆகுது? புதன்கிழமையிலேருந்து கணக்கு பண்ணுங்க. எத்தனை நாள்? ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. ஓகே, 5வது நாள். ஓகே ஓகே. இந்த பாகத்திலே நம்ம படிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 இதிலிருந்து 42 வரை நாம் இதை வாசிக்க படிப்படியாக கேட்போம். Mark chapter 14 verses 32 to 42 verses. We'll go step by step as we read. சரிங்க, இங்க என்னுடைய தலைப்பு வந்து சோதனைக்கு எதிரான போராட்டம். That means a battle against the temptation. ஒருவருக்கு சோதனை வரும் பொழுது அதை எப்படி மேற்கொள்வது, அந்த சோதனையிலிருந்து எந்த மாதிரி போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நாம் மேற்கொள்வதற்கு எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையிலிருந்து எப்படி அவர் போராடினார் என்று நம்ம பிறகு நாம் பார்ப்போம். Sometimes we have problems. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கக்கூடும் இல்லையா? பல விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் இருந்தாலும் அது சாதாரணமாக நான் விட்டு போவதில்லை. See, when you face this kind of problems, strategy in your life, you just don't give up and just let go like that, right? நம்ம விட்டு போக மாட்டோம் இல்லையா? ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு எதிர்நோக்கிக்கிறது, ஒரு தாக்குதல் நம்ம வாழ்க்கையில வருகிறது என்றால் நம்ம வந்து பிரச்சனை வந்துருச்சு நான் விட்டுருவேன் அப்படியே உட்காந்துருக்குமா? இல்லையே. என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு எப்படியாவது அதுல இருந்து மேற்கொள்வதற்கு ஏதாவது. இப்போ குடும்பத்துல ஒரு கஷ்டங்கள் வருது. ஒரு காடி தாலியை பண்றோம், அது ஒரு கஷ்டம். காசு கட்டல, வீட்டு காசு கட்டல, அதுக்குன்ட்டு நம்ம வீட்டு விட்டு ஓடிடுவோமா? இல்லையா? வீட்டு விட்டு ஓடிடுவோம். காசு கட்ட முடியல, அப்படி எப்படி இருந்தாலும் தங்கணும், பிழைக்கணும் இல்லையா? அப்ப அது ஒரு போராட்டம். மனிதர்களுக்கு வருகின்ற போராட்டம் அதிலிருந்து மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அந்த பலத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம கடவுளை பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அப்ப ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்பட்ட ஆண்டவரோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு செவ்வியான பாதையை வகுப்பார். அது நாம் விசுவாசிக்கணும்.
நம்ம வாழ்க்கையிலே இப்படி போராட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம விசுவாசம் இல்லாமல் ஏனோ தினமா அப்படியே சோர்ந்து போவதனால பிசாசானவன் வந்து நமக்குள்ளே வந்து இன்னும் ஆழ்ந்த நம்மளுக்குள்ளே இறங்கி நம்மள சின்னாபனமாக இது அப்பொழுதுதான் நம்ம அவிசுவாசமா இருக்கிற பொழுதுதான் நம்ம கீழே விழுகிறோம். இங்க நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 32ஆம் வசனம். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஓகே, பாருங்க, கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அதுக்கு முன்னுக்கு வந்து வேற இடத்துல இருந்து வராரு. அப்ப இந்த கெத்செமனே தோட்டத்துல என்ன இருக்குதுன்னாக்கா எண்ணெய், ஓலிவ் ஆயில். அங்கதான் பூடிச்சு பல விதமும் பயங்கரமான மரங்கள் இருக்கும். அவ்வளோ காய்கள் எண்ணெய் அந்த ஓலிவ். நான் இஸ்ரேல் போகும்போது அந்த ஓலிவ் ஆயில் வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு பல்லில் கடிச்சிட்டேன். ஓ, சரியான கசப்பு. அப்ப அந்த கெத்செமனே என்ற கெத்செமனே மீன்ஸ் ஆயில் பிரஸ். அப்ப அந்த இடத்துல எண்ணெய் உருவாக்குற இடத்துல தான் கெத்செமனே தோட்டம். அப்ப அந்த எண்ணெயை வந்து நசுக்கி புளிக்கி அது வந்து அங்கதான் எண்ணெயை உருவாக்குற இடம். அந்த தோட்டத்துல இருந்து தான் எடுக்கிற அந்த காயில இருக்கு. அப்ப அங்க எப்படி அந்த கெத்செமனே என்றால் என்ன? எண்ணெய் நசுக்கி உருகிறது என்று அர்த்தம். அது அதே போலதான் என்னவென்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அதே போல உணர்வு, அதே போல பிரச்சனை தான். எண்ணெயை நசுக்கி அது புளிக்கி எண்ணெய் எடுக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அப்படியாக ஒரு சம்பவம் இங்கே நசுக்குகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் போகும்பொழுது அவர் ஜெபிக்கிறார், ரத்த வேலையோடு ஜெபிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க இயேசுக்கு வருகிறது. He felt that he faced a cup of God's wrath. அதாவது அந்த உணர்வு, அந்த இந்த எண்ணெய் நசுக்கிற இடம், அந்த உருவாக்குற இடம் கெத்செமனேல இருக்கும். அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையிலே ஒப்பிடுகிற இந்த அவருடைய வாழ்க்கையை புரிகிறது என்று இதை ஒப்பிடுகிறது. அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்துல இதுதான் சொல்கிறார்கள். அதனாலதான் ஆயில் பிரஸ். அப்ப என்ன உருவம்? ஏன் இயேசு கிறிஸ்துவே வேற இடத்துல இருந்து வரலாமே இல்லையா? வேற இடத்துல இருந்து வரலாமே. ஏன் கெத்செமனே தோட்டம்? ஏன்னா கெத்செமனே தோட்டத்திலிருந்து முன்னுக்கு எதிர்ப்பாக அந்த ஆலை நீங்க பாப்பீங்களா சார்? இப்ப வந்து ஆல்ஷக்கா மோஸ்ட் ஆல் அஸ்காவுக்கும் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவு. ஸோ அதுல இருந்து கீழே அந்த குதிரையிலிருந்து வரும்பொழுது, கழுதுக்குடியிலிருந்து வரும்போது தான் அந்த இடம் தான் கெத்செமனே தோட்டம். அப்ப அந்த தோட்டத்தில் இருக்கும்போது அவர் என்னன்னாக்கா, அவர் எதிர்நோக்குகின்றது என்ன? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணை செய்து சிலுவையை அறிய வேண்டும் என்று கிறிஸ்து இதை ஏற்கனவே தெரியும். இயேசு கிறிஸ்து உள்ள அந்த மனப்பான்மை என்னவென்றால், இங்கே நான் கஷ்டப்பட போகிறேனே, என்ன சிலுவையிலே நான் தொங்க போறேனே, எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது நான் என்ன செய்வேன்? அங்க அவரு தெய்வீகமாக இல்லை, தனியாக ஒரு மனுஷனுடைய உணர்வோடு தான் அங்க இருக்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த பயம் வந்தது என்று நான் உணரலாம். அதனால தான் அவருக்கு அந்த கஷ்டத்தை எப்படி நான் எதிர்நோக்க போகிறேன் என்று இந்த பாத்திரத்தை என்னிடம் விட்டு எடுத்து விடு ஆண்டவரே அப்படின்ற பாத்திரம் ரத்தம் குடிக்கிறார். அந்த பாத்திரம் அப்படா அந்த பாத்திரம் எது குறிக்கிறதுனா, அவர் கஷ்டப்பட போகிற அந்த பாத்திரமாகிய அந்த உணர்வை இங்கு ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடம் வேண்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அவருக்கு எவ்வளவு நம்மளே நினைச்சு பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் பாட்டு அவரே இப்படி போறாரு அப்படின்னு. அப்ப அங்க என்ன சொல்றாரு? இன்னொரு சித்தம் இல்லை ஆண்டவரே, அது உங்களுடைய சித்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறார்.
எது இருந்தாலும் பரவாயில்ல. அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி போன்று கஷ்டங்கள் தொல்லைகள் வருவதை இயல்பு. ஐயோ, நான் இந்த மாதிரி பாடுகளிலே நான் எதிர்நோக்க போகிறேனே, இப்படிப்பட்ட கஷ்டங்களே நான் எதிர்நோக்க போகிறேன், என்ன செய்வேன் அப்படி என்று இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருந்தாரோ அதே உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இது வரும். அதே உணர்வுல கஷ்டங்கள் தொல்லைகள் துன்பங்களை தான் நம்ம வாழ்க்கையில நேரடிக்கிறது. ஆனா அதை விட்டு நம்ம ஓடிக்கிறோமா? நான் யாரை பார்க்கிறோம், யாரை நாடுகிறோம்? கர்த்தர் தான். கர்த்தர் ஒருவரே தவிர வேற எந்த மனுஷர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தூக்கி விட முடியாது. சொல்லுவார்கள் இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு, யாருமே உதவி வருவதற்கு அங்க நேரிட முடியாது. இது வாழ்க்கையின் தரம், இது வாழ்க்கையின் போராட்டம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் சரி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது. நம்ம அணுகிறது கடைசி நேரம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆண்டவர் தான் நம்மள பலன், அவர் தான் நமக்கு விடை, அவர் தான் நமக்கு கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு ஆசீர்வதிக்கிறவர். அவரை நம்பி போவருக்கு ஒரு காலம் தள்ள மாட்டார். மனுஷன் சொல்லுவான் செய்ய மாட்டார். மனுஷன் சொல்லுவார்கள் தள்ளி விடுவார்கள். ஆனா தேவன் ஒரு காலம் அப்படிப்பட்டவர். ஆமென். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை நம்புகிறவர்கள் யாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஏனோ தானமா இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தையிலே நமக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால், அந்த நம்பிக்கை, அந்த பலன் இல்லாதனால தான் நாம சோர்வடைகிறோம். அதனால தான் பிரியமானவர்களே, நீ உபவாசித்து ஜெபி, அந்த வல்லமையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ உணர முடியும். ட்ரை அண்ட் சீ, அது முடியும். ஆக இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் have a deep emotional distress. அவருக்குள்ளே ஒரு வியாக்குலம் வந்தது. ஏனென்றால் இதுபட பாடுகளை நான் பாடப்பட வேண்டுமே, பட வேண்டுமே என்று நாம் பார்க்கிறோம். See, Jesus felt the experiencing of fear, horror. அதாவது பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவருக்கு, அந்த பயம் என்கிறது வந்தது. அந்த நேரத்தில் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? When you have this kind of problem in your face, நீங்க ஒரு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கடி ஒரு வாழ்க்கையிலே வரும் பொழுது யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம நினைக்க மாட்டோம். கணவர் விட்டுருவார், மனைவி விட்டுருவார், பிள்ளைகளை விட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் யாரு நம்ம யாராவது நாடுவோமே, நண்பர்களை யாராவது உதவி செய்வார்களா? கம்பேனியன்ஷிப், ஒரு உறவு, யாராவது நம்ம நெருக்கடி வரும் பொழுது யாராவது உதவி செய்வார்களா என்று நம்ம நினைப்போமா இல்லையா? கணேஷ், உனக்கு கஷ்டம் வரும்போது உங்க ஃப்ரெண்ட் உனக்கு உதவி செய்வான்னு நினைப்பீங்களா? நினைப்பியா? ஆமா. சோ அப்படி நினைப்போம். ஏனென்றால் ஒரு உதவி வரும் அப்படின்னு. சரி, அப்ப இங்க இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஒரு சூழ்நிலையிலே வந்தது. அப்ப அவர் என்ன செஞ்சார்? அவர் ஜெபம் பண்ணார். That's what he said. வாசமா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. ஓகே, அங்க 33ல பார்க்கிறோம், பேதுரு யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகழ் அடையவும் மிகவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். வியாக்குலம், distress in within the heart. வியாக்குலம் வரும்பொழுது மனதில் ஒரு குமுறும், கஷ்டம். ஐயோ, எனக்கு இப்படி நேரடிக்கிற பொழுது ஒருத்தரை போலீஸ் பிடிச்சிட்டு போய் தூக்கில போடுற இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அஞ்சு பாருங்க. எது என்ன கஷ்டமா இருக்கும்? அல்லேலூயா. அப்புறம் அப்புறம் திருட்டு வேலை பண்ணோம், அதனால பிடிச்சாங்க, கொண்டு போய்
அடிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு என்ன வரும்? பயம் வரும், இருதயமெல்லாம் குமுறும். அதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வியாக்குலமும் இந்த கஷ்டங்களும் தொல்லைகளும் வருவது எதற்காக இயேசு கிறிஸ்துக்கு வரணும்? ஏனென்றால் நீங்களும் நானும் வியாக்குலத்திலே பாடுகின்ற பாடுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே அறையும்படியாக. யாருக்காக? உலகத்துக்காக, உங்களுக்காக. தனுஷ் சொன்னது போல பாவம் செஞ்சதுனால நம்ம தண்டிக்க இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். See, we do face temptation, right? இந்த சூழ்நிலையிலே இந்த தபச காலம் நம்ம தொடர்ந்து போகியிலே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள், சோர்வுகள், இந்த மாதிரி சோதனைகள் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம். சோதனைக்கு எதிரான போராட்டம். அப்ப சோதனைக்கு எதிராக போராடுவது எப்படி? நம்ம கத்தி கம்பு சண்டை போட்டுலாம் முடியாதுங்க. ஓகே, தேவனுடைய வார்த்தை கொண்டுதான், தேவனை அணுகுறது கொண்டுதான், அவளையோடு ஒட்டி கொண்டு அவர் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். So we too must submit to God. இந்த தபசு காலத்துல நமக்கு இந்த மாதிரி சோதனை வரும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நம் ஒப்புரவாகணும். அப்ப ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி சோதனைக்குள்ள நம்ம அதிலிருந்து நம்மளால மேற்கொள்ள முடியும். See, when you pray from the temptation, you can overcome. God help. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்துக் கொள்வார், நம்மளை காப்பாற்றுவார். See, God help Jesus to raise him up from death. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க செய்த வல்லவர். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த அந்த ஒரு வல்லமை நம்ம இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே நாம் வரும்பொழுது அதே ஆண்டவர் நம்மளும் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்மளை மேற்கொண்டு நம்மளை உயர்த்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான். ஆக பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து நம்ம இன்றையாக இருக்க வேண்டும். அப்ப அங்க என்ன சொல்லுகிறது? சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அங்கே அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவருக்குள்ள அந்த வியாக்குலம் இதெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் போகணும் என்று அவர் நினைத்து ஜெபித்தார். அப்ப சொல்றார், அப்பா பிதாவே, எல்லாமே உம்மால் போடும், இந்த பாத்திரம் என்னிடத்தில் எடுத்து போடும், அதிலே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தொல்லைகள் வந்தாலும் இங்க ஆண்டவர் எங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட சித்தம் அல்ல, இது உங்களுடைய சித்தமாக இருக்கட்டும். அதே போல பீர்மார்களே, நம்மளுக்கு இதே போல இதே என்ன மாதிரி ஒரு சோதனைகள் எது வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது? என்னது? கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம். நாளைக்கு என் உயிர் போகுது என்றால் அது உங்களுடைய சித்தம். ஆமாவா? யாரும் சொல்ல முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே உலகத்திலேயே ஒப்பு கொடுத்து இந்த அநியாயக்காரர்களிடம் அந்த அரசரிடம் ஒப்பு கொடுத்து அவர் பணியிட வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்க்கதரிசனம். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் செய்கிறார். அப்ப நான் இப்படிப்பட்ட கஷ்டத்திலே இப்படி போகிறேன் என்று இந்த சீஷரிடம் மறைமுகமா சொல்லுகிறார், விழித்திருங்கள். ஏனென்றால் நான் வெகு நாள் நான் உங்களோடு இருக்க மாட்டேன், வெகு சீக்கிரத்திலே நான் சிலுவையில் அறைய போறேன், அதனால தூங்காதீங்க. Don't sleep. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தூங்கி 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 அப்படியே சோர்ந்து போய்கிறோம். காலையிலே அதிகாலையிலே சேர்ச்சுக்கு எழுந்திருச்சு வருவது என்றால் தூக்கம் அப்படியே மயக்கிறோம். நம்மள பிசாசு நம்மள அடிச்சிடும். 8:30 மணிக்கு இந்த பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க 8:30 மணிக்கு இங்க வரணும் இல்லையா? தனுஷ், எத்தனை மணிக்கு சண்டே ஸ்கூல்? 8:30. அப்ப எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? கிட்ட நீ பரவாயில்ல ஏழு, நான் ரொம்ப தூரம் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் சண்டே ஸ்கூலுக்கு வரதுனால. ஆக
பாருங்க, நம்ம பல விதமான காரணங்கள் எல்லாம் சொல்லுவோம். அதான் இங்க சொல்றாரு, விழித்திருந்து ஜெபிங்கள். சரி, இந்த சீஷர்கள் கேட்கல. See, the disciples didn't listen to Jesus' word. வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நம்ம அப்படிதாங்க சில நேரத்தில் நம்ம வார்த்தைகள் கீழ்ப்படியாம போனா விட்டு விடப்படுவோம். கர்த்தர் போயிடுவார் நம்மளை விட்டு. நீ எனக்கு கேட்கல, அதுதான் சொன்னாரு, ஏய் முடிச்சுக்கடா, காலம் வரப்போது எனக்கு கொண்டு போறாங்க. எங்கதான் மறைமுகமா சொன்ன தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியல. பேதுரு கூடவே இருந்தான் இல்லையா, கூடவே இயேசு கிறிஸ்து தான். ஆனா இயேசு கிறிஸ்து தன்மையை அவன் புரிந்து கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து சிலுவை போகிறது அவன் தெரியல. இன்று அப்படிதான் அந்த பிரிவினை வந்தது. நீ இயேசுவை அறியல, அவன் விட்டு போக போறாரு, உனக்கு தெரியல. ஆனா கடைசியில உங்களை அரசாங்கம் வந்து பிடிச்சி அவனை என்னது, இவன் தான் இயேசு பின்னால் போனவன், இவன் தான் இயேசு பின்னால் போனவன், அடி கொல்லு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருந்தது. இன்றும் அப்படிதான் நடக்குது மறைமுகமா கிறிஸ்தவர்களுக்கு. இது புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவன் தானே, கிறிஸ்துவன் தானே, அப்படித்தானே அடிக்கிறாங்க இந்தியாவில், கொல்றாங்க இல்லையா? அதே சூழ்நிலை அன்னைக்கு வந்தது. ரோமர்கள் அடிச்சார்கள், கொன்றார்கள். அதே சூழ்நிலை இன்றைக்கு கொல்லுகிறார்கள். இன்றைக்கு அதே சூழ்நிலை வருகிறது. மலேசியாவில் மறைமுகமா இருக்கிறது, நமக்கு தெரியல, புரியல. பேதுரு போல புரியாத மக்களாக இன்று நாமும் அப்படிதான் வாழ்கிறோம். அன்று அவன் இயேசு கிறிஸ்துவை புரியல, கூட இருந்தான், தெரியல, இயேசு கிறிஸ்து பிடிக்க போறாங்க. இன்று நம்ம வாழ்க்கையில் எப்படியா இருக்கு? தெரியாம இருக்கிறோமா, இல்ல தெரிஞ்சுதான் நடக்கிறோமா? கிருபையின் காலம்ல இந்த நாட்டில் நமக்கு நல்ல சூழ்நிலை இருக்கு. அது புரிஞ்சு கொண்டு நடந்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும். இன்னும் எத்தனை காலம் தெரியாது. இந்த இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு போனா பிரிஞ்சாரு. இயேசு போனாரு, இவங்களுக்கு துன்பம் வந்தது. ஆமாலியா? உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிரிஞ்சு போனா உனக்கு கஷ்டம், தொல்லைகள், துன்பங்கள் யாவும் வரும். அதுதான் நடந்ததாங்க. விழித்து இருக்குடா, தூங்காதீங்க அப்படின்னாரு. தூங்குனாங்க. 3ஆம் தரம் வராரு. படிமா 35 வரை. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஓகே, 1 மணி நேரம் கூட நீ விழித்திருக்க கூடாதா? நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் ஜெபிப்போம் பாருங்க. ஆண்டவர் சொன்னது ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னது. ஆனா நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? கர்த்தர் சொல்லலுங்க, அழகா வர்ணிச்சு ஜெபி அப்படின்னு போனவாட்டி சொன்னேன். அல்லது நீ 1 மணி நேரம் ஜெபி அப்படின்னு அவர் இங்க சொன்னாரு. ஆனா அவர் அங்க சொன்னது 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாது, விழிச்சுக்கணும். ஜெபத்திலே விழித்திருந்து அப்புறம் நீ ஆயத்தமா இருக்கணும். விழித்திரு. நீ ஆயத்தமா இல்லைனாக்கா உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதான் இயேசு கிறிஸ்து பிரிஞ்சு போயிடுச்சு. அவங்களை விட்டு விலகி போனார். பாருங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியல. யார் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படியல, அதனால தான் பிரச்சனை வந்தது. ஓகே, அதே தான் பிரிமானவர்களே, we too must obey to the word of God. Yes Christ, Jesus himself also obeyed to the law. நம்ம இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும். இவர்கள் கீழ்ப்படியல. ஆனா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சாரு. பிதாவே, என்ன கீழ்ப்படிஞ்சாரு? நான் சிலுவையில் தொங்கணும், ரத்தத்தை சிந்தணும். ஆனா ஆண்டவர் கட்டளையிட்டு 3ஆம் நாளே உடனே நான் உயிர் கொடுப்பேன். பாருங்க, நீங்க இதுல படிச்சோம்னா என்ன
எபிஸ்டலா நீங்க வச்சு யார் வச்சு யார் எஸ்ரா எபிரேயரா பாரு 7வது வசனத்தை பாருங்க 5ஆம் அதிகாரம். அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, அப்படின்னா நம்மளை ரட்சிக்கிற வல்லவரை நோக்கி, கடவுளை நோக்கி இவர் சொல்லிக்கிறத பார்க்கிறோம். ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, பாருங்க, கஷ்டத்தோட சத்தத்தோடும், அப்புறம் 2வது கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான, யாருக்கு? அவருக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு, அப்ப இங்க அவர் பாருங்க எவ்வளவு தாழ்மையோடும் அந்த பக்தியோடும், அப்ப அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடும் அவர் அங்கே விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கின்றோம். அப்ப நம்ம அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுனாக்கா நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பதில் அளிப்பார். என்ன பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தா? நீ கஷ்டப்படு, ஆனா நான் 3வது நாள் உன்னை உயர்த்துவேன். உயிர் தாரா இல்லையா? உயிர் தழுதாரா இல்லையா? அதைத்தான் நம்ம கொண்டாட போறோம் ஈஸ்டர். இப்ப அது செய்தவன் வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர் உயிர்ப்பிப்பேன் சொன்னவர் நம்மளோட வாழ்க்கையில அப்படி கஷ்டங்கள் தொல்லைகள் வந்தாலும் ஆண்டவரை நம்ம அதிலிருந்து உயிர்ப்பிக்க மாட்டாரா? ஹலோ, உயிர்ப்பிப்பாரா இல்லையா? அந்த அனுபவம் வரணும், இருக்கு. இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார் என்று நம்பணும், விசுவாசிக்கணும். அன்று கர்த்தராகிய வல்லமை உள்ளவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டதனால, இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்தை கேட்டு அவர் அந்த வல்லமை செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டாலும் கூட, சிலுவை மரத்திலே தொங்கினாலும் கூட, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அதே மரணம், அதே கஷ்டங்கள், தொல்லைகள் நமக்கு நேரிட்டாலும் கூட பிரிமானவர்கள் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். இம்மட்டமாய் அற்புதமாய் வழி நடத்துற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை இனிமேலும் வழி நடத்த மாட்டாரா? அது நடத்துவது தானே, நம்புது, விசுவாசிங்க. ஆக இந்த கீழ்ப்படிதல் இவர்களுக்கு இருந்தது, அது இருக்கணும். சரி, இந்த disciples didn't listen what Jesus said. இந்த இயேசு கிறிஸ்து சொன்னது இவங்க காதுல கேட்கல, தூங்குறான், இன்னும் தூங்குறான். அப்படியே நல்ல போர்த்தி இழுத்தடிச்சு தூங்குவோம். நம்ம அம்மா எழுப்போம், இன்னும் தூங்குவோம். அம்மா இல்லையா? ஸ்கூலுக்கு அம்மா தனுஷ் ஜேக்கப் உங்களுக்கு எழுப்பினாக்கா தூங்குவீங்களா? இன்னும் அப்படியே இல்லை, உடனே எழுந்திருப்பியா? சொல்லு, பொய் சொல்லாம சொல்லு, எழுந்திருப்பீங்களா? உடனே ஒரு சொல்லிலே எழுந்திருப்பேன். ஜேக்கப் கேட்டா தெரியும், உடனே எழுந்திருப்பியா? எழுந்த உடனே வெரி குட், நீ உற்சாகமான பையன். ஓகே, அப்புறம் அடுத்தது எழுந்திருப்பீங்களா? தூங்குவீங்களா? எழுந்துவீங்களா? எல்லாரும் நான் ஜேக்கப் கேட்பேன், எழுந்திருச்சிங்கனாக்கா சீக்கிரமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தூங்குனீங்க, பின்தங்கிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தூங்காதீங்கப்பா, தூங்க விழுத்துருங்க அப்படின்னு. ஆனா கடைசியில அவருக்கு கடுப்பாயிடுச்சு, விட்டுட்டாரு. அப்படி அங்க பாருங்க, 41 வாசிக்கும் போது அவர் 3ஆம் தரம் எத்தனாம் தரம் பிரிமார்களே, நம்மள ஆண்டவர் அப்படிதான் எழுப்புவாரு. தூங்காதே தூங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, தூங்காதே தம்பி தூங்காதே. அப்புறம் இந்த தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தோடு தானும் கெட்டார். அதாவது தூங்கினவங்க எல்லாம் நாடும் கெடுத்துட்டாங்க, தன்னும் கெடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்க அதான் நடந்தது. தானும் வரல, போகல, இயேசு கிறிஸ்து சொன்னது கேட்கல, கெடுத்துக்கிட்டாங்க தானே. கடைசியில ரோமர்கள் குத்துனானுங்க தானே, கொண்டானுங்க தானே.
நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்துடன் தானும் கெட்டார். அப்படிதானே? தானும் கெட்டார். அப்புறம் நல்ல பாடமொழி தான் அந்த வார்த்தை வரும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்துடன் தானும் கெட்டார். சிலர் நுட்பகலுமாய் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குருட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். இன்னைக்கு இந்த சீசனுக்கு குரட்டை விட்டதுனால கோட்டை விட்டதாங்க முடிஞ்சது. கஸ்தர் பிரிஞ்சு போனாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குரட்டை உடைகின்ற, குரட்டை என்றால் கஷ்டங்கள் தொல்லைகள் இருந்துகிட்டாது அப்படியே இருக்கிறதுனால அதுல இருந்து விடுதலை பெறாத முடியறதுனால நம்ம வாழ்க்கையில பின்வாங்கிடுவோம். கோட்டை விட்டார், கோட்டை விட்டுருவோம். கோட்டைனா என்ன? உங்களுடைய ஆசீர்வாதம் கோட்டை போயிடும். இன்னைக்கு அவங்க தான் கேட்கல, சொல்றதை கேட்கல. இது டிஸ்ஒபீடியன்ட், நெவர் ஒபே, விழித்திருக்கு என்று அங்க சொன்னது. நீங்க சோதனைக்கு படாத படிக்க. அப்புறம் 39 வாசிமா. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது என்னதென்று அறியாதிருந்தார். பாருங்க, தூக்கத்தில் இருந்தானுங்க. அவர் வந்து சொல்றாரு விழித்திருங்க விழித்திருங்க. ஆனா தூக்க மயக்கம், தூக்க மயக்கத்தில் இருக்கிறதுனால அவர் சொல்றது காதுல கேட்கல, உணரல. இன்று அப்படிதான். இன்று பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் வந்து கத்தி 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 போவாங்க. இந்த மாதிரி கத்தி கத்தி பேசுவாங்க, கத்தி கத்தி சொல்லுவாங்க. இல்லை நான் விட்டுருவாங்க. நீங்க எங்கே வேணா கேட்கலாம், போன்ல கூட கேட்கலாம். கத்தி கத்தி அலுவலியாலாம் பாடுவாங்க இல்லையா? அங்க என்ன ஆச்சு? கத்தி கத்தி. அது இந்த தூக்க மயக்கத்தில் இருக்கிறதுனால அது ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா தூக்கம் மறு சாப்பிட்டது, ரொம்ப தூக்கமாக. அதனால அந்த நமக்கு அந்த உற்சாகம் அங்க இல்லை. இன்றைக்கு அப்படித்தானே? இன்றைக்கு அது போன்றுதான், இது போன்றுதான். தூக்க மயக்கத்தில் இருக்கும் பொழுது சொல்றதுக்கு தெரியாது. அப்படின்னா தேவனுடைய கர்த்தரோட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த தூக்க மயக்கம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம உதாசனப்படுத்துறோம். நம்ம கேளாத போல இருக்கும். காதிருந்தும் செவிடர்கள், கண்ணிருந்தும் குருடர்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இப்படிதான் இருப்போம். அப்ப விடுபடுவோம். அதான் மூணாவது அப்படிக்கும் சொல்றாரு, தூங்காதீங்கடா, சீக்கிரம் எழுந்திருங்க அப்படின்ட்டு. அப்ப அடுத்தது என்னது? அவங்க பாருங்க, அவங்க அறியாது இருந்தார்கள் என்று இங்க பார்க்கிறோம். திருமணங்களே பாருங்க, இயேசு கிறிஸ்து பார்ப்போம்னா he obeyed to the Roman leaders and the law. இயேசு கிறிஸ்து சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் ரோமர் அதிபதிகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்கக்கூடியவராக இருந்தார். He didn't disobey, he obeyed. அவர் அந்த law of Roman, சட்டத்திட்டத்துக்கு, ரோமரோட சட்டத்திட்டத்துக்கும் அந்த லீடர்களுக்கும் அரசர்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அப்படித்தானே? பொந்து பிளாஸ் கீழ்பட்டு அப்புறம் காய்பாஸ்க்கு போயிட்டு அப்படி அப்படியே இழுக்கடிச்சாங்க. ஆனா அவர் கீழ்படுத்தாரா இல்லையா? அவர் நினைச்சா அப்படி ஒரு நொடியில போயிடலாம். அது அந்த வல்லமை அந்த இது காட்டல. யூனோ, யூ டோன்ட் ஷோ ஆஃப். சில ஊழியக்காரர்கள் அப்படியே காட்டுறது, பந்தாவா கட்டுவாங்க தெரியுமா, அப்படி இப்படி. அதெல்லாம் அங்க இல்லை. தாழ்மை, அங்க தாழ்வு மனப்பான்மையோடு அவர் போற வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. அங்க அந்த கீழ்ப்படிதல் நம்ம பார்க்கின்றோம். அதே தான் திருமணங்களே, தன்னுடைய பிதாவுக்கு சொன்னபடி அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக அவர் கீழ்ப்படிந்தார். உம்முடைய சித்தம்படி என்னுடைய சித்தம் அல்ல என்று அவர் சொல்லி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இன்று அப்படிதான் பிரிமாறினோம். அப்படியாக தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழும் பொழுது நம்ம சட்டத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிவர்களாகவும் லீடர்களுக்கு கீழ்ப்படிவர்களாகவும் இருக்கணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் டீச்சருக்கு கீழ்ப்படிங்களா இல்லையா?
ஹலோ, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு கீழ்படிவீங்களா இல்லையா? மரியா, இது மரியா தானா? கீழ்படிவியா சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு சொன்னாக்கா? நான் கேட்பேன். ஓகே, அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல். ஓகே, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்ப தேவனுடைய மகிமை நம்ம படுத்த வேண்டும். இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் எப்படி மீட்கொண்டார் என்பது நம்ம பார்த்தோம். அப்ப பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும். நமது வாழ்க்கையிலே சோதனைகள், பாடுகள் வருவது இயல்பு. வந்தாலும் நம்ம என்னது பின் வாங்கக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. So when you face this kind of horror and problem, tragedy, sufferings, you shouldn't give up. நீ விட்டு விடக்கூடாதுங்க. இப்படி சோதனை வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு தெரியுமா தெரியாத நம்மளுடைய பாடுகள்? கணேஷ், இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா உன்னோட கஷ்டங்கள்? கஷ்டம், ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாத ஆளுக்கு தெரியுமா? சொன்னியா அவர்கிட்ட கஷ்டங்களா? சொன்னியா? பேசுனியா? ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ண. ஓகே, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் ஸ்ட்ரகிள். நம்முடைய போராட்ட கஷ்டங்கள் அவருக்கு புரியும். அதுதான் 38ல வாசித்தோம். என்னோட சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் ஆண்டுடைய இது உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது தான். ஆனால் வருங்க, நீங்கள் சோதனைக்குப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. நம்முடைய சரீரம் பலவீனமானது. weak. We are weak in our body but we are strong in the spirit. அப்படி என்று நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவரால் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் தெரியும். ஆனால் பேதருக்கு Peter did not understand what intention of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் என்னவென்று அவருடைய ஊழியத்தை செய்வதை இவர் யாரு? பீட்டரு, பேதுரு இயேசு கிறிஸ்துவோட பின்னாலே போனவங்க. அது சுவிசேஷத்தெல்லாம் கேட்டவன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அப்படி இருந்தவன் இங்க வந்து இயேசுடைய நோக்கம் என்னவென்று புரியாத இருந்தான், தெரியாம இருக்கு. அதான் சொல்றேன், விழித்திருங்க. ஏன் பேதுருவே நீ இப்படி இருக்கிற? 1 மணி நேரம் கூட விழித்திருக்கூடாதா? இன்னைக்கு நம்ம கேட்கறோம்ல, 1 மணி நேரம் வந்து சர்ச்சுக்கு வந்து ஆராதனை வந்து கலந்துக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த 1 மணி நேரம் அது அந்த 1 மணி நேரம் நீ செலவு செய்யறதுனால நீ வாழ் முழுதும் வாழ்க்கையிலே ஜீவனை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஆனா நீ 1 மணி நேரம் வந்து ஆராதனை வந்து கலந்து உட்கார்ந்து இருக்கணும் இல்ல. 1 மணி நேரம் அப்படியே முடங்குவாங்க தெரியுமா? பல சர்ச் இங்க எப்படி தெரியல, பல சர்ச்சில் இந்த அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். உட்காந்துக்கிட்டு டைம் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில டைம் பார்த்தாரு இருக்கா? முடியுது. அப்படியெல்லாம் இருக்காது. ஆண்டவர் நமக்கு அந்த உயிர் ஜீவனை கொடுத்துட்டார். இன்னும் எவ்வளவு காலமோ தெரியாது. இன்று இருப்போ நாளையில் இது போல எவ்வளவு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம வரணும், செய்யணும், கலந்து செய்யுங்க. யூனிட்டியா இருக்கு செய்யுங்க. இதுல இருந்து என்ன பிரச்சனை வரப்போகுது? நமக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யணும் அப்படின்னு ஒட்டுமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் செய்யணும், அது உங்களுடைய சித்தம். ஆண்டவரே என்னோட சித்தம் வேலை சொன்னாரு. அப்படிதான் இருக்கணும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆக இங்க பேதுருக்கு வந்து அந்த உயிர் அவன் வந்து தடையா இருக்கான். மத்தேயுல படிச்சாக்கா சொல்லுவாரா இல்லையா? சாத்தானே அப்பாலே போ சாத்தானே சொன்னாரா இல்லையா? வீர மாதிரி சொல்லுவோம். இல்ல ஆண்டவரே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை சாவடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஏய் அப்பாலே போ சாத்தானே. பாருங்க, சாத்தான் எங்க வந்து இருக்கு? கூடியே இருந்தது. இயேசு கிறிஸ்து கூடியே இருந்தது. இயேசு கிறிஸ்து வார்த்தையை படிச்சு அப்படியே முழுகினவன். அப்படியேப்பட்டவனுக்கு உள்ளே சாத்தான் பூந்து இப்படியாக செயல்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படியும் இருக்கலாம், ஆண்டவரோடு ஒட்டி இருக்கலாம், ஆண்டவரோடு அந்த பாதையிலே நெருக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். அதே
விசுவாசம் உள்ளவ இருந்து ஆவியினர் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா பிசாசு இப்படிப்பட்டவர்கள் தான் உள்ள நுழையும். எச்சரிக்கையா. அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்து இங்க சொன்னாங்க, ஏய் அப்பால போ சாத்தானே என்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய கர்த்தருடைய பிளான், அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தான் இந்த உலகத்துக்கு வந்தார். He came to fulfill the prophecy and the plan of the Lord. அது சாத்தான் வந்து உள்ள பேருக்குள்ள வந்து அந்த ஊழியத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை முடக்க வந்தான். அவன் மூலியமா. ஆனா ஜெயிக்க முடியல. ஆண்டவர் அதை ஜெயித்தார். ஆக அது போல நாமும் ஊழியத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. இவன் தடையா இருந்தது போல நாம செய்கின்ற ஊழியத்துக்கு நம்ம தடைகள் வகுக்க கூடாது. செய்கிறவர்கள் செய்யட்டும். ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் உயரப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்ல முடியல அவங்க விட்டுருந்தாருனாக்கா முடியுது. இல்ல நான் சிலுவை போக மாட்டேன், அந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துட்டு ஆண்டவரே, அந்த பாத்திரத்தோட கஷ்டம், தொல்லை, துன்பம், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நான் எதிர்நோக்க வேண்டுமே, இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வருகிறது, இதுல இருந்து நான் விடுதலை ஆக வேண்டுமே என்று நினைச்சு அவர் விட்டிருந்தாருனாக்கா இன்று நீங்களும் நானும் உட்கார்ந்து இல்லையா? ஆனா அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக இருக்கட்டும் பிதாவே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமம் சொன்னது போல தீர்க்கதரிசி நிறைவேற வேண்டும். நான் சிலுவையிலே அறைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நான் நிறைவேற்ற வேண்டும். இன்று அப்படிதான் இன்று நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை என்ன மாதிரி திட்டங்களை வைத்திருப்பார்கள் சபையில். ஆக அதை நிறைவேற்றும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். அதை செய்யணுங்க. அப்பதான் ஆண்டோடைய மகிமை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். முடிவாக பிரிவார்கள் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இங்கே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் சுமந்த ரத்தத்தை சிந்தி மறுபடியும் உயிரோடு ஏற்பிக்க வேண்டும். நாம் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அந்த நோக்கம். அதுதான் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தது அர்த்தம். ஆக நம்முடைய திருச்சபையாக இருக்கின்ற இன்று நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட்ஸ் அவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தி சர்ச். அது சபையாக இருக்கிறது. நம்முடைய திட்டங்கள், நம்ம ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய பொறுப்பு என்ன? வாட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நாம் சிந்திக்கணும். our responsibility to carry the yoke on the shoulder and go forward. நம்முடைய திட்டம், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை வரமாட்டேங்குது. நம்முடைய கடமை என்ன? அந்த நுகம் என்ற கட்டையை தோல்ல தூக்கி நம்ம சுமந்து நம்ம நடக்க வேண்டும். நுகம் என்றால் அதுதான் மாட்டு தோல்ல இருக்கு தெரியுமா? மேல இடிச்சு குட்டி அடி இழுத்துட்டு போகும் பாருங்க, அப்படியே அதுதான் நுகம், அதான் யோக். அதை தோல்ல இருந்து நம்ம எடுத்து போட வல்லவரா இருக்கிறார். அதுவும் சுலபமா இருக்கும். உங்களுடைய கஷ்டம் ஆண்டவரை நம்ம தோல்ல தூக்கி சுமந்து போனோம்னா, ஆண்டவர் வார்த்தை இந்த கட்டையை மாடு தொங்கிக்கிட்டு போகுதுல, அந்த மாதிரி நம்ம தொங்கிக்கிட்டு இழுத்துட்டு போனோம்னா அது கஷ்டமா தான் இருக்கும், போராட்டம் தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு விடுதலை இருக்கு, அதுல இருந்து ஒரு சமாதானம் இருக்கு, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு என்று நீ நம்ப வேண்டும். அது கஷ்டமா தான் இருக்கும். மாடு இழுத்துட்டு போகுது, மண்ணை இழுக்கு பாருங்க, மண்ணை அப்படியே கொத்திட்டு வரும், எவ்வளவு கஷ்டம். ஆனா பயிரிடுறவன் அவன் நெல் நட்டு அவன் சந்தோஷமா கொண்டாடுவான், சந்தோஷமா இருப்பான் சாப்பிடும் போது. கஷ்டம் தான். ஆனா பிற்காலத்துல பாத்தியா என்ன மாதிரி சந்தோஷம், நெல்லு வருது இல்லையா? இன்றைக்கு அப்படிதான் அந்த கஷ்டங்கள், அந்த நுகம் நம்ம தோல் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த சோதனையிலிருந்து நம்ம தோல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு இழுத்து நம்ம நடந்து போகும் பொழுது இந்த நெல்லு பயிரெடுத்து எப்படி வருகிறதோ, பயிரிடுகிறதோ, அதே பயிர் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நமக்கு வரும். நீ எப்ப ஆண்டோடைய முகத்தை நீ தோலை சுமந்து நீ நடக்கிறாய், அது ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் ஆண்டவராக. அதை நீ நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆக பிரியமானவர்களே,
அப்ப இப்படிலாம் இருக்கும்போது அந்த தோல்விங்கிற இந்த வசனத்தை நீ தூக்கிட்டு போகும்போது நீ வெளியே போய் சொல்ல வேண்டும். You must proclaim the gospel. That's what, அதுதான் ஆண்டவருக்கு மகிமை. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த தபசு காலத்தில் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் தொல்லைகள் இவையெல்லாம் நேரிடும். நம்ம ஊழியத்திலேயே நமக்கு சில போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டங்கள் வரும். ஆனால் அதிலிருந்து மேற்கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கு இயேசு சொன்னது போல நம்ம ஜெபத்தோடு இருப்போமானால் அவர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த தவச காலத்திலே தொடர்ந்து அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம காணிக்க செல்வோம்.